அனைவருக்கும் கணித வணக்கம். இப்போ பார்க்க போகிற கணக்கு 7ஆம் வகுப்புக்குரியது. முதல் பருவம் எண்ணியல் பாடத்தில் பயிற்சி 1இல் 3ல் 5ல் 3வது கணக்கை இப்போ பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 3 × -4 + -10 மற்றும் 3 × -4 + 3 × -10 within the bracket சமமானவையா என சோதிக்க சமம் எனில் அப்பண்பின் பெயரை கூறு அப்படின்னு சொல்லி கணக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கணக்கை நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், எடுத்து எழுதிக்கிறோம். 3 × பிராக்கெட் ஓபன் பண்ணியாச்சு. -4 + -10 இஸ் ஈக்குவல் டு இதுவும் சமமானு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம சோதிச்சு பார்க்க போறோம். 3 × -4 + 3 × -10 கொடுக்கப்பட்ட கணக்கை எழுதிட்டோம். இது பார்த்தீங்கன்னா A, இது B, இது C. எப்படி இருக்குன்னு பாருங்களேன். A × B + C ஈக்குவல் டு A × B + A × C. அந்த ஃபார்முலா படி அந்த பண்பை இங்கே வருது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரூவ் பண்ணி பார்க்குறோம். அப்புறம் இந்த பண்பினுடைய பேரை எடுத்து எழுத போகிறோம். 3 பெருக்கல் ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கிறத நம்ம பார்க்க போறோம். -4யும் -10யும் கூட்டினா என்ன வந்துரும்? -14 இஸ் ஈக்குவல் டு இங்க என்ன பண்ண போறோம்? 3 4யும் பெருக்குறோம். பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 3 4 12 பிளஸ் போட்டுக்கிறோம். அடுத்து மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் 3யும் 10யும் பெருக்கினா என்ன வந்துரும்? 30. இது ரெண்டையும் பெருக்குறோம். 3யும் 14யும் பெருக்கினா என்ன வந்துரும்? பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 3 × 14 42 இஸ் ஈக்குவல் டு இங்கே பார்த்தீங்கன்னா குறை முழுவும் கூட்டுறோம். -12 30 கூட்டினா 42. அப்போ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் சமம். ரெண்டு நம்பருமே சமமாக இருக்கு ரெண்டு பக்கமும். அப்போ இதோட பண்பினுடைய பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த பண்பினுடைய பேர் என்னது? கூட்டலின் மேல் பெருக்கலின் பங்கீட்டு பண்பு. இந்த பண்பு பேர் என்னது? பெருக்கலின் பங்கீட்டு பண்பு அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணி சமமா இருக்கான்னு பார்த்துட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். பெருக்கலின் பங்கீட்டு பண்பு, அதாவது டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் ப்ரூவ் பண்ணிட்டோம். சமமா இருக்கு. பண்பு பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. பெருக்கலின் கூட்டலின் மேல் பெருக்கலின் பங்கீட்டு பண்பு. புரிஞ்சுங்களா?